வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து கார்டனில் நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து மகா வராங்க. மகா பார்த்த சூர்யா வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் பேசினா தான் உங்களுக்கு பிடிக்காது, இல்லைன்னா பேசாமல் என்னால் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எல்லாம் ஒன்னால தான் பிரச்சனையே அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இப்போ பார்த்தியா தாத்தா எவ்வளோ மனசு கஷ்டத்தோடு இருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, நீ தானே என்னை போட்டு படுத்தி எடுக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் இப்படிலாம் யோசிக்காதீங்க புரியுதா, தாத்தா நல்லா இருக்கணும், அதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணுங்க, சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் தாத்தா வந்து சந்தோஷமாக இருப்பார், நான் உன் கூட சேர்ந்து வாழணுமா, என்ன கனவு காண்றேன், இல்லைங்க அப்படி நடிக்கலாம் தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் வந்து நீங்கள் நடிச்சிங்க, ஆனால் இதுக்கப்புறம் நம்ம போய் சேர்ந்து நடிக்கலாம், ஏன்னா தாத்தா வந்து மனசு கஷ்டப்படுவார் இல்லையா, அவர் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ அவரை பற்றி கவலைப்படுறியா, அவரை பற்றி கவலைப்படுறதா இருந்தால் நீ இவ்வளோ வேலை செஞ்சிருக்கவே மாட்டேன் புரியுதா, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து, நான் சொல்கிறது கேளுங்க, இங்கே பாரு என் கண்ணு முன்னாடி நிற்காது, உன்னை பார்த்தாவே இரிட்டேட்டாக இருக்குது, தயவுசெய்து இங்கே போயிட்டு என்ன எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு, இங்கே பாரு நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன்னா தயவுசெய்து இங்கேருந்து போயிட்டு என் மூஞ்சில் கூட முடிக்காத, அது என்னால் முடியாதுங்க, நான் இங்கே தாங்க இருப்பேன், உங்கள் கூட தாங்க இருப்பேன், உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேங்க, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது புரியுதா, சரிங்க அப்படி நடிக்கவாது செய்யலாம்ல, அப்போ தாத்தாவது மனசு சந்தோஷமாக இருப்பார்ல, அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் நினைக்கலையா, இங்கே பார் அவர் நல்லா இருக்கணும் தான் நான் இல்லை சொல்ல, ஆனால் அதுக்காக உன் கூடலாம் வந்து நான் நல்லபடி இருக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது புரியுதா அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து தாத்தாக்காக நடிக்க போகிறது உண்மைதான், இப்போவே அந்த நடிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் புரியுதா, அதனால் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் என்னை விரும்பினாலும் பரவாயில்ல, நான் உங்களை விரும்புறது உண்மை தானே, அதனால் அது நடிப்பு கூட கிடையாது நிச்சயம் தான், அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் உங்கள் கூட தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தாத்தா கூட இருப்பேன், இது நீங்கள் நினச்சாலும் சரி தடுத்தாலும் சரி தடுக்க முடியினாலும் சரி அது உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க ஓகே காஃபி எடுத்துகிட்டு வருவா போயிடு அப்படின்றாரு. அது எப்படிங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இடிச்சிட்டு போகிறாங்க. அப்படியே பிளெயின் கிஸும் கொடுக்குறாங்க. ஐயோ என்ன இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இப்படி தான் நான் இருக்க போகிறேன், ரொமான்டிக்காக தான் நான் இருப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சே இந்த மகா இப்படி மாறிட்டாலே, இப்படி தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சூர்யா. இங்கே வந்து கௌதம் என்ன பண்ணுறாரு, ஓகே எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து அந்த ஐஸ்வர்யா ஃப்ரெண்டை கால் பண்ண சொல்கிறாரு. ஐஸ்வர்யாவுக்கு அவர் கால் பண்ணுறாரு. உடனே வந்து ஐஸ்வர்யா வந்து இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி நான் மீட் பண்ண முடியாது, நீ கடைசியாக ஒரு மீட் பண்ணிட்டு ப்ளீஸ், உன் தோட்டத்துக்கு தான் நான் வந்திருக்கேன், என்னது இங்கே வந்திருக்கியா, ஐயோ என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஆமாம் உங்ககிட்ட முக்கியமாக பேசணும் ஐஸ்வர்யான்றாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யா வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு பலாம் அரைகிறாங்க. அதை பார்த்த கௌதம் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவன் இப்படி டெஃபரெண்ட் ரேட் வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் வரமாட்டேன்னு சொல்கிறேனே, இந்த கௌதமால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டு வந்து தவிக்கிறாரு. அடுத்து வந்து சரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சூர்யாவை காட்டணும்னு சொல்லிட்டு சூர்யா வர வச்சு காட்டுறாரு. சூர்யாவும் பார்த்துட்டாரு. அதே டைமில் மகாவும் அவங்க 2 பேரும் பார்த்துறாங்க. பார்த்துட்டு மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாத, தயவுசெய்து வந்து நான் விரும்புகிறேன் ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ ஐஸ்வர்யா அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அடப்பாவி என்னடா இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஐஸ்வர்யா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல, மரியாதை இங்கேருந்து போயிட்டு சொல்லிட்டு கையை வந்து எடுத்து விடுறாங்க. உடனே ஐஸ்வர்யா ப்ளீஸ் ஐஸ்வர்யா நான் சொன்னால் கேட்க மாட்டியா, அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படின்னோடனே சரி சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பார்க்குற சூர்யா வந்து என்னாச்சு ஐஸ்வர்யா ஏன் அந்த பையன் கூட பேசிட்டு இருக்க, அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து நடிக்கிறாரு கௌதம். பார்த்தீங்களா நல்லா பாரு சூர்யா, இப்போ தெரியுதா ஐஸ்வர்யா எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் ஐஸ்வர்யா கூட வாழவே எனக்கு பிடிக்கல, ஆனால் யார் சொன்னாலும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சூர்யா யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே மகா வந்து சமயம் ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க மனசுல ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க.